ரித்திக் ரோஷன் என்டிஆர் நடித்த வார் 2 இந்த படம் எப்படி இருக்குது? இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ஆரம்பத்தில் ரித்திக் ரோஷன் ஒரு ஸ்பையாக இருக்கார், அதாவது ஒரு முன்னாள் ஏஜென்ட். அப்படி ரித்திக் ரோஷன் பண்ணுற ஒரு சில விஷயங்கள், அதாவது ஒரு சில சம்பவங்கள் இந்தியாவுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு ஜூனியர் என்டிஆரை அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி ரித்திக் ரோஷனை கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க அப்படின்னு. அப்படி ஜூனியர் என்டிஆர் ரித்திக் ரோஷனை கண்டுபிடிச்சாரா இல்லையா? அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஜூனியர் என்டிஆர் எந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு, இதுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் பண்ண போகிறாரு, இதில் ரித்திக் ரோஷன் அப்படி இந்தியாவுக்கு எதிராக எந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பண்ணார், இதுக்கப்புறம் இந்த படத்தில் நடக்க போகிற விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பார்த்துட்டு வரவங்கெல்லாம் உங்கள் மூளையை கழட்டி வச்சுட்டு இந்த படத்தை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் உண்மை தான். ஏன்னா இந்த படத்தில் இந்த லாஜிக் அப்படிங்கிற விஷயம் சுத்தமாக இல்லை. அதாவது படம் ஃபுல்லாக சொல்லலை, ஜூனியர் என்டிஆரோட சீன்ஸ் எல்லாம் எப்போ வருதோ அப்போ மட்டும் இந்த படத்தில் இந்த லாஜிக் அப்படிங்கிற விஷயம் இந்த படத்தை விட்டு ஓடிடும். இதில் ஜூனியர் என்டிஆருக்கு இந்த விஎஃப்எக்ஸில் இந்த 6 பேக்கை வேறு வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே தெரியுது அது விஎஃப்எக்ஸ் அப்படின்னு. ஜூனியர் என்டிஆரோட ஆக்ஷன் சீக்வன்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பிளைனுக்கு மேலே ட்ரெயினுக்கு மேலே, அதுவும் ட்ரெயின்குள்ளே இல்லை பிளைனுக்குள்ளே இல்லை, அதுக்கு மேலே தான் ஒரு சண்டை போடுவாராம். அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சுத்தமாக லாஜிக்காக எல்லாம் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் சுத்தமாக பிடிக்காது. பிளைன்லேயும் ட்ரெயின்லேயும் வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸை தவிர இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸில் கூட என்டிஆர் கொஞ்சம் ஓவராக பண்ணியிருக்காரு. அதில் சில இடங்களில் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த டான்ஸ் எல்லாம் கூட ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். இதை தவிர என்டிஆரை பற்றி பெருசாக பேசுகிற அளவுக்குலாம் அவர் எதுவும் பண்ணலை இந்த படத்தில். ரித்திக் ரோஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் எல்லா படங்கள்லையும் கொடுக்குற மாதிரி இந்த படத்துலையும் ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரித்திக் ரோஷனோட படங்களில் எப்போவுமே இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். வார் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு சூப்பரான ஒரு ஃபைட்டை கொடுத்துருப்பாரு. ஆனால் அந்த படத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு நேச்சுரலாக இல்லை, ஓரளவுக்கு நேச்சுரலாக இருக்குது. அப்புறம் இந்த டான்ஸ் எல்லாம், இந்த படத்தில் வரக்கூடிய டான்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்க்கும்போது அது ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. எதுக்காக அப்படின்னா, இந்த லைவ் லொக்கேஷன் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போய் ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க. அப்புறம் இந்த போட் சேசிங்காக இருக்கட்டும், கார் சேசிங்காக இருக்கட்டும், அப்புறம் இந்த 1-to-1 ஃபைட் அப்படின்னு இது எல்லாமே செம சூப்பராக இருக்கும். ஹீரோயினுக்கும் ரித்திக் ரோஷனுக்கும் ஒரு ஃபைட் ஒன்று வச்சுருப்பாங்க, அதை ஹீரோயின் ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க. மொத்தத்தில் இந்த படம் கூலி படம் மாதிரி ஒரு வாட்டி பார்க்குற படம் தான். இந்த 2 படத்துலேயும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எமோஷ்னல் சீன்ஸ் அப்புறம் இந்த சென்டிமெண்ட் இதெல்லாம் வார் படத்தில் இல்லை, கூலி படத்தில் அதிகமாகவே இருக்குது. ஃபைட் அப்படின்னா கூலியை விட வார் படத்தில் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 படமும் ஈக்குவலாக இருக்குது. அதாவது கூலி படத்தில் ஃப்ரெண்டை கொண்டவனை கண்டுபிடிச்சி கொல்லணும், வார் படத்தில் என்டிஆர் ரித்திக் ரோஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த கதை அப்படி ஸ்டோரி அப்படின்னா 2 படமும் ஈக்குவலாக இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு இந்த 2 படங்களில் எந்த படத்தை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படங்களில் ஏதாவது ஒன்று போய் பாருங்கள்.